இந்த மாதிரி அழகாக நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? இந்த நெக்கோட வித்து வந்து 7 இன்ச் இருந்தது, உங்களுக்கு 5.2 இன்ச்சுக்கு ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். அது எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி நெக் வித்து லைனிங்கில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு நெக் எங்கே லென்த் எவ்வளவோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. நெக்கோட வித்து 2.2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது பார்த்தா 3.5 இன்ச் இருக்குது அந்த டிசைனோடு இருக்கிறது. ஸோ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற லைனையும் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2.2 இன்ச்சுங்கிறது கட் பண்ணுறது, அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் எவ்வளோ பேலன்ஸ் மெயின் ஃபேப்ரிக் இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அவ்வளோ இது எக்ஸஸாக இருக்குது ஃபோல்டிங்கில் இருக்கும்போது. ஓகேங்களா? இந்த மாதிரி கிராஸாக நம்ம டாட் பிடிக்கும்போது எப்படி இல்லை அந்த எட்ஜில் முடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன், ஏன்னா ஓப்பன் பண்ணும்போது ஃபேப்ரிக் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது, அதுக்காக இப்படி ஓப்பன் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளோட கரெக்டான வித்து நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது ஃபைனல் ஸ்டிச் வந்து 5.2 இன்ச் வருது. நான் கரெக்டாக அந்த எம்ப்ராய்டு ஒயிட் கலர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டு வருவேன். ஆரி ப்ளவுஸ்க்குமே இதே மெத்தட் தான். ஓகேங்களா? இப்போ வந்து ரைட் சைடு மேலே மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே லைனிங் போட்டுக்கோங்க. மேலெல்லாம் எம்ப்ராய்டு இருக்குல்ல, நெக்கோட லென்த்துமே இதில் அதிகமாக இருக்குது, அதுவுமே இதில் கரெக்ட் பண்ணணும். ஸோ அதனால் லைனிங்கில் தான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம், அந்த இடத்து கரெக்டாக வச்சுட்டு பெல் பின் போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கிறது வந்துட்டு நம்ம கட் பண்ணுற லைன், அடுத்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற லைன். ஓகேங்களா? கீழே வந்துட்டு நம்ம எவ்வளோ நெக் லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வச்சு ஒரு பெல் பின் போட்டுக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பெல் பின் போட்டுக்கோங்க. இது பெல் பின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சென்டரில் பிகினராக இருக்கவங்க சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுங்கள். நெக்லைன் ஃபினிஷ் பண்ணும்போது ராங் சைட்லேருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ஒர்க்கு டிசைன் கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ வந்து நான் லைனிங் கொஞ்சம் இதுவாக இருக்கிறனால நான் இதிலே எனக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன், கரெக்டாக வருது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணிக்கிறேன். நெக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் லைனுக்கு வெளியே 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இங்கே நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் வந்து இந்த மாதிரி கிராஸ் தான் போடுங்க, அதுவும் இந்த கர்வ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கண்டிப்பாக நாச்சஸ் போடுங்க. போட்டுட்டு நம்ம வந்து டேர்ன் பண்ணி அந்த கட் பண்ணும்போது 1/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அதுவும் வந்துட்டு நம்ம லைனிங் சைடு டேர்ன் பண்ணி லைனிங் மேலே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வாங்க. ஓகேங்களா? லைனிங் மேலே ஸ்டிச்சஸ் போட்டு வந்துட்டால் நமக்கு நெக்லைன் ஃபினிஷ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து நான் ப்ளஸ் சைஸில் இருந்த டிசைனை வந்துட்டு நான் எஸ் சைஸில் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள், அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹலோ ஹால், வெல்கம் டு அமலா ஃபேஷன். இப்போ இந்தமாரி நாட் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பேக் நெக்கும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. லைனிங்கில் எவ்வளோ தேவையோ மார்க் பண்ணிக்கோங்க. நான் லென்த்து 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன், வித்து வந்து 2.2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து எஸ் சைஸ்க்கான ஒரு இது நெக்கு வித்து மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த நாட்டு வேணுமோ நீங்கள் வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. நான் 4 இடத்துல வந்து நாச்சஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு ஒரு சைடு நான் 4 வைக்க போனேன், ஸோ டபுள் சைடு 8 இது வரும். நான் ஃபோல்டிங் சைடில் நாச்சஸ் போடுறதுனால மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்லேயுமே எனக்கு அந்த நாச்சஸ் வந்துடும். நாட்டு திருப்பி இந்தமாதிரி 1.5 இன்ச்சுக்கு லென்த்துக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க, ரோப் கட் பண்ணிக்கோங்க. நான் எங்கெல்லாம் நாச்சஸ் போட்டிருக்கணும் அந்த இடத்துல வந்துட்டு இந்த ரோப் வச்சுருக்கோம் இல்லையா, ஃபோல்ட் பண்ணி நான் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணும்போதே கொஞ்சம் லாக் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி 4 நாட் வச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் 3 நாட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். கீழே வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்குது. ஸோ நீங்கள் 4 நாட் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம், இன்னொரு சைடும் அதேமாரி வந்து நம்ம ரோப் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இது ரோப்பு விடுறது இல்லைங்களா, ஸோ அதனால் இதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ரோப் எவ்வளோ லென்த்து வேணுமோ அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு டேஸில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணல. நான் ஜஸ்ட்டு இது எப்படி இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணலாங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அந்த டேஸில் வீடியோ வேணும்னா என்னோடய யூடியூப் சேனல்லே இருக்குது, ஷார்ட்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நான் லாஸ்ட்டு ஒன் ஸ்டிச் பண்ணி எக்ஸஸாக உள்ளதையும் நான் கட் பண்ணிடுறேன். அதை நம்ம கட் பண்ணிட்டோம். இதை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் வந்து ரைட் சைடு மேலே லைனிங் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே லைனிங் ப்ளஸ் வந்து அந்த நாச்சஸ் வந்து மெயின் ஃபேப்ரிக்லையும் லைனிங்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு பெல் பின் போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு வரும்போதே கொஞ்சம் ஃபேப்ரிக் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்தால் தான் கரெக்டான ஃபினிஷிங் வரும். ஓகேங்களா?
ஸோ பெல் பின் போட்டுக்கோங்க. இந்த சைடு கரெக்டாக அதேமாதிரி நாச்சஸ் கிட்ட வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதான் ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ வந்து பெல் பின் ரிமூவ் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் வந்து மெயினாக அந்த கர்வ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கண்டிப்பாக நாச்சஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம 2 சைடு ஷோல்டர் கிட்ட பிடிச்சி இழுக்கும்போது நமக்கு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வரணும். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு நெக்லைன் பாருங்கள், இப்படி வரும்போது தான் நமக்கு நெக்லைன் வந்து கரெக்டாக அந்த கர்வ் லைன் அழகாக இருக்கும். பேக் சைடு ரவுண்ட் நெக் அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் மேலே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ரோப் வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கிறது வந்து மெயின் ஃபேப்ரிக் சைடு தான் இருக்குது. ஓகேங்களா? மெயின் ஃபேப்ரிக் சைடு வந்து ரோப்பை மூவ் பண்ணிவிட்டு லைனிங் மேலே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதான் ஸ்டிச் இது வந்து இதுக்கு மேலே நான் டாப் ஸ்டிச் போட போகிறதில்ல, இவ்வளோ தான். ஏன்னா இப்படி ஸ்டிச் பண்ணும்போதோ கொஞ்சம் நல்லாயிருக்கும், லுக் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ரோப் அட்டாச் பண்ணிட்டா நமக்கு பேக் சைடு வந்து நாட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.